வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. வீடு கட்ட ஆரம்பிச்சாலே எல்லாரும் உடனே வாஸ்து பார்த்து வீடு கட்டினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஜாதகம் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆயிடுது. ஏன் சார் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வீடு என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் முக்கியமானது. மனிதனா இப்ப அந்த நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். எலி, பூனை, குருவி, அந்த வீடு, அது டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, முக்கியம். அதுல மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயங்கள். வீடு சரியாக அமைந்து விட்டால் அவன் தலையெழுத்தே மாறக்கூடியது. அவன் இருப்பிடம் சரியாக இருந்துட்டா வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் யூனிக்குங்க. அப்ப பொதுவாக ஏன் ரஜினிகாந்த் போயஸ்கான்ல வாங்கி பெரிய நாளாண்டார், வாஸ்து குறையா இருக்கிற தனுஷ் அவர்கள் பிரச்சனை வந்ததுன்னு கேள்விப்படுறோம். அப்ப ஏன் வந்தது? அப்ப இருப்பிடம் தேர்ந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜய் ஏன் கடற்கரை ஒட்டி வச்சார்? அவர் கடகராசியா இருக்காரு, ஏதாவது தொடர்பு இருக்குமா? அப்ப எவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப அவங்களுக்கு ஏன் பெரிய பிரபலங்கள் பேர் சொல்றோம்? புரிதலுக்காக. அப்ப இருப்பிடமே ஒருத்தர் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றன. வீட்டை எப்படி சொல்லலாம்? உடம்பு மாதிரிங்க. உயிரை காக்க உடம்பு தேவை, நம் உணர்வுகள் தேவை, குடும்ப உறவுகளை காத்து வரல, கணவன் மனைவி அந்யுன்யங்கள், சொத்து சுகங்கள் சேர்க்க வீடு. வீடுன்னு சாதாரணம் கிடையாதுங்க, அது உயிர் ஓட்டம். அதில் வாஸ்துங்கிறது முக்கியம், கலருங்கிறது முக்கியம், நீளம் அகலம் முக்கியம், ஒரு சில தெருக்குத்துங்கிறது முக்கியம். இப்போ பாருங்களேன், ஒரு சில வீடு போனவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏன்னா சல்லிய தோஷம் இருக்கிற வீடான்னு பார்க்கணும். சல்லிய தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முனி ஓட்டம் உள்ள வீடுன்னு ஒன்று இருக்கு, நாக ஓட்டம் உள்ள வீடுன்னு இருக்கு. இங்கெல்லாம் போனால் வளர்ச்சியா இருக்காது. ஒரு சில திசையில இவங்க ஜாதக ரீதியாக இந்த வாசல், இந்த தலைவாசல் வச்சிருந்தா டெவலப் ஆவீங்கன்னு இருக்கும். அப்ப இருப்பிடம் தேர்ந்து விட்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். சரியான இது அவங்க வாழ்க்கை ஜெயிக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ரஸ் பக்கத்தில் இருங்க, இல்லை ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருங்க, உங்க வீட்டு பக்கத்தில் கம்பம் இருக்கா, ஈபி கம்பம் இருக்கா, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு ராசி இப்படி சொல்லும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வீடு கட்டி முடிச்சோடனே ஒரு உடல்நிலை பாதிப்பு வரும்பாங்க. அப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன்னாடி இதை வழிபாடு பண்ணணுமா, இத்தனையும் பார்க்கணும். ஒரு வீடுங்கிறது ஒரு மனிதன் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தீர்மானிக்கும் ஒரு அஸ்திவாரங்க வீடு. ஓகே சார். சரி, இப்போ நம்ம மேஷராசினியர்கள் பத்தி பேச போறோம். மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும், எந்த திசையில அமையும் தெரிஞ்சுக்கலாமா சார்? நிச்சயமாக. ஒவ்வொரு ராசிக்கும் நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம் இருக்கு. இது நெருப்பு தத்துவம் உள்ள வீடு கிழக்கு திசையை குறிக்கின்ற வீடாக அமைகின்றன. பொதுவாக இது அரசாங்க வீடு. முதல்ல மேசராசிக்கு ஒருத்தர் வீடு நிலம் அமைக்கிறாங்கன்னா பக்கத்துல கவர்மெண்ட் குவார்டர்ஸ் பக்கத்துல, ஒரு இபி ஆஃபீஸ் பக்கத்துல, அங்கதாங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் அறைகள் அமைக்கக்கூடிய அம்சம் உண்டு. அங்கிருந்து பார்க்குறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள நீர்நிலை, ஏரி, குளம், வாட்டர் டேங்க் இருக்கிற பக்கம் தான் சூஸ் பண்ணணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசியோட அம்சம் என்ன, வீடெல்லாம் கட்டிடுவாங்க, ஒரு பக்கம் மட்டும் பூசாம இருக்கும். எல்லா பக்கம் நிறைய வீடு பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பூசாம இருப்பாங்க. அது மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்கு அமைஞ்சிடும். அதோட இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, வீட்டுக்குள்ள போனால் செங்கல், சிமெண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. இது பொதுவாக இவங்களுக்கு கிழக்கு திசையை அதிக யோகத்தை கொடுக்கின்றன. ஒரு சிலர் கிழக்கு மற்றும் வடக்கு, இந்த 2 திசைகள் யோகத்தை கொடுக்கின்றன. வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது இந்த மேஷராசிக்கு 4ஆம் இடம் நீர் வீடாக இருக்கிறதுனால இவங்க இந்த தண்ணி போர் போடுற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க வடகிழக்கில் போர் பாயிண்ட் கிடைத்து விட்டால் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல இவங்க வீடு அமைக்கும் பொழுது ஒண்ணே ஒன்று இவங்க எப்பவும் பார்த்துக்கணும், கிழக்கு பக்கத்தில் இரும்பை குறைவாக பயன்படுத்தணும், வடக்கு பக்கத்தில் இவங்க உயரமான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த சூட்சமத்தை தெரிந்தால் இவங்க ஜெயிக்கிறார்கள். அப்ப இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறம், கலர், ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இந்த ராசிக்காரங்க சொல்லுவேன், ஒரு மெரூன் கலர் அங்கங்க பயன்படுத்திக்காங்க, வீட்டில் ஒரு ஆர்ச் பயன்படுத்திக்காங்க, இதெல்லாம் அவங்க சொல்லலாம். இதெல்லாம் இவங்களோட அதிர்ஷ்ட தத்துவத்தில் அமையுங்க. இப்போ வாஸ்து ரொம்ப ரொம்ப எப்படின்னா, வாஸ்துல நிறைய விஷயம் இருக்கு. வீட்டில் நீளமகலம் வாஸ்துன்னு ஒன்று இருக்கு, அது அடிசாஸ்திரம். எந்தெந்த இடத்துல பொருள் இருக்கணுங்கிறது ஒரு அமைப்பு. குழிக்கணக்குன்னு ஒன்று இருக்கு, பழைய காலத்துல பயன்படும். சிம்ம வீடா, எலி வீடா, பூனை வீடா, அப்படி அந்த யானை வீடாலாம் சொல்லுவோம். இந்த வீடுலாம் இந்த ஆயுள கணிச்சலாம், இந்த வீடு இவ்வளவுதான், இத்தனை வருஷம் தான் இருக்கும். தலைமுறையா வீடுகள் இருக்கு. இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் பார்க்கணுங்க. அப்போ வீடு கட்டும் போது வீடு எந்த திசையில இருக்கு மட்டும் பார்த்தா போதாது, எந்த பொருள் எந்த இடத்துல வைக்கணும், அதுக்கு இந்த கலர் அடிக்கணுங்கிறத பொறுத்து நம்ம மாறுவா சார்? நிச்சயமாக. வீட்டுல வருகின்ற ஒவ்வொரு பொருளும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கேட்டனால சொல்றேன். வீட்டுல ஒரு வாஸ்து குறைவுள்ள அபார்ட்மெண்ட்ல பிரச்சனை வந்துருது. அபார்ட்மெண்ட்ல வாஸ்து பார்க்க முடிய மாட்டேது. அப்ப வீட்டை இடிக்கணுமா, மாற்ற முடியாது. அப்ப அதுக்கு உண்டான பிரமிடை கொடுக்கலாமா, இந்த நிறம் உள்ள. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒருத்தர் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கிச்சன்ல பிரச்சனை, அவங்களுக்கு கிரீன் கலர் பிளேட்டா போட்டுக்காங்க, கடப்பாக்கல் மாதிரி அந்த யூஸ் பண்ணிக்க, உங்களுக்கு வாஸ்து கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு சில பொருட்கள் வைக்க சொன்னேன்,
அந்த வீட்டில் போனேன்னு கேட்டேன், இந்த வீட்டில் யூட்ரஸ் பிரச்சனைங்க, கர்ப்பப்பை ப்ராப்ளம்ங்க, ஆமான்னாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் பார்த்து சரி இடிக்காமல் செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்யலாம், அதுவும் வழிவகை உண்டு. இப்போ வாஸ்துங்கிறது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி, உயிர் ஓட்டங்க, அதை சரியாக பயன்படுத்தணும். ஓகே சார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. கிழக்கு மற்றும் வடக்கு அதிக யோகத்தை கொடுக்கின்றன. அபார்ட்மெண்ட் வீடு ஒட்டி கவர்மெண்ட் ஒட்டி பார்த்தா இன்னும் சிறப்பு. கண்டிப்பா சார். நன்றி சார். தேங்க்யூ.